கேவலன் இல்ல, அந்த கேவலன், சாரி அந்த கோவலன் தெரியாமையா வந்து எதுக்குங்க அந்த ஆளுக்கு காலு இருக்கிறதுனால தானே போனா. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குங்க. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, நீ சூரிய குண்டத்தையும் சோம குண்டத்தையும் போய் நீராடினால் உன் கணவன் திரும்பி வருவான், அது மன்மதனுக்கு உரிய அந்த அருள் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க ஒரு பெண் கிட்ட. ஒரு பெண்ணுக்கு பெருமை எது தெரியுமா? அவள் வாழ்ந்த சமூகத்திற்கு அவள் தருகின்ற பெருமை எது தெரியுமா? காமத்தினால் அல்ல குடும்பம் நடத்துவது, குடும்பம் நடத்துவது பண்பாட்டினால் என்பதனை தூக்கி நிறுத்தி அந்த பெண் சொன்னாள், பீடு அன்று பெருமை அல்ல, நான் அப்படி போய் மன்மதனை வழிபட்டு என் கணவனோடு சேர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் பண்பாட்டிற்குரிய ஒரு பெண், குடும்ப நலம் வேண்டும் என்றால் அவன் வரட்டும், அதன் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி கற்புக்கரசியாக திகழ்ந்த கண்ணகி பிறந்த வீட்டிற்கும் சென்ற வீட்டிற்கும் பெருமை சேர்த்தவள். இப்படி சொல்றேங்க நான், எங்களால தாங்க முடியும், உங்களால முடியாது. பெருமை சேர்க்க உங்களால முடியாது, பாயிண்ட்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இப்போ சரியா? உங்களால முடியாது, எங்களால தான் முடியும். ஏன் தெரியுமா? எங்களை போல முழுமையாக சரணடைதல் என்பது ஆண்களிடத்தில் கிடையாது. நீங்கள் பெருமைக்குரியவர்கள், நாங்கள் உங்களுக்கு பெருமையை தரக்கூடியவர்கள். இதுதான் இந்த தீர்ப்பினுடைய இந்த நடுவரா நீங்க உட்கார்ந்து எங்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கிற நீங்க, நாங்கள் உங்களிடத்தில் மிகுந்த வேட்கையுடன் கேட்பது இதுதான். நாங்கள் பெருமைக்குரியவர்கள் இல்லை, பெருமையை சேர்ப்பவர்கள், பெருமையை தருகின்றவர்கள். அதனால் எங்களை நாங்களே கரைத்து 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 தீபமாக ஒளி வீசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். இறைவனை அடைய வேண்டும் என்றால் கூட நீங்கள் ஆணாக நின்று இறைவனை அடையவே முடியாது. நீங்கள் பெண்ணாக மாறினால் ஒழிய, பெண்ணினுடைய மனதை நீங்கள் அடைந்தால் ஒழிய இறைவனை அடைய முடியாது என்பதனை தேவாரத்தில் திருவாசகர் திருநாவுக்கரசர் சொல்கிறார். முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது அரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். முடியுமா உங்களால? உங்களால் காம வயப்பட முடியும், காதல் வயப்பட முடியுமா? முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அம்மையப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை துறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. உன்னை முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய அந்த உயிர் தன்மை பெண்ணிற்கே உரியது என்பதனால் சொல்லுகிறேன். பெண்தான் பெருமைக்குரியவள். சந்தன மரம் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது சந்தன மரம். அந்த சந்தன மரத்துல எது வசீகரிக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாம்பு தான் வசீகரிக்கும். இதை கபீர் சொல்கிறார் தன்னுடைய தோஹாவிலே. இரட்டை இரட்டையாக எழுதப்படுகின்ற ஹிந்தி கண்ணி, அதில் கபீர் சொல்லுகிறார், சந்தன மரம் உயர்ந்தது, ஆனால் அந்த உயர்ந்த சந்தன மரத்தை தீமைகள் தான் முதலில் வசீகரிக்கும். எந்த உயர்ந்த பொருளாக இருந்தாலும் முதலில் தீமை தான் வசீகரிக்கும். நல்லவர்களுக்கு தெரியாது நன்மைக்கான இடம், ஏனென்றால் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார். தீமைதான் எங்கே நன்மை இருக்கிறது அதை கெடுக்கலாம் என்று சுற்றி ஓடும். அப்படி சுற்றி ஓடுகின்ற நிலையில் சந்தன மரத்தை நாடி நாகப்பாம்புகள் வருமாம். கபீர் சொல்லுகிறான், தன்னை நாடி வரும் நாக பாம்புகளின் விஷத்தினால் ஒருபோதும் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை, அதனால் சந்தனம் உயர்ந்தது என்று சொல்கிறார்கள். பெண்கள் அப்படித்தான். பெண்களை நாடி 1000 பிரச்சனைகள், 1000 தீமைகள், 1000 கலாச்சார படையெடுப்புகள் வந்தாலும் அவர்கள் அந்த தீமையினால் பாதிப்படையாமல் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டின் பண்பாட்டையும் இந்த நாட்டின் நாகரிகத்தையும் யாராலும் அசைத்துவிட முடியாது என்கின்ற நிலையில் பெண்தான் வீட்டின் மானத்தையும் தன்னுடைய நாட்டின் மானத்தையும் சமூகத்தின் சூழ்நிலையையும் காப்பாற்றி பெருமை சேர்க்கக்கூடிய நிலையில் இருப்பதனால் பெற்றோருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே பெருமை சேர்ப்பவள் பெண்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன்.